வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பக்கத்துக்குள்ள போக போறோம். வாங்க. ஆமா, மாமன்னர் கிருஷ்ணதேவராயரோட அரசவையும் அங்க எல்லாரையும் அசத்துன தெனாலிராமனையும் பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு நாம எடுத்துக்கிட்ட விவரங்கள் நீங்க எங்க கூட பகிர்ந்த ஒரு பிரபலமான தமிழ் கதை சொல்லல் யூடியூப் காணொளியிலிருந்து எடுத்தது. தெனாலிராமனோட அந்த நகைச்சுவை, அதோட அவருடைய பயங்கரமான புத்திசாலித்தனம், அவர் எப்படி அந்த அரசவைக்குள்ள ஒரு முக்கியமான ஆளா ஆனாருன்னு பார்க்கலாம். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தெனாலிராமன் கதைகளை நாம வெறும் சிரிப்புக்காக தான் பெரும்பாலும் பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சூழல் அதை புரிஞ்சுக்கணும். நாம பேசுற இந்த காலம், அதாவது கிருஷ்ணதேவராயர் ஆண்ட விஜயநகர சாம்ராஜ்யம், அது தென்னிந்தியாவோட ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். கலை, இலக்கியம்னு எல்லாத்துலயும் பெரிய வளர்ச்சி. ஆமா, கிருஷ்ணதேவராயரே ஒரு பெரிய கவிஞர், அறிஞர் வேற. ஓ, அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் திறமைய மதிக்கிற அந்த சமூகத்துல தான் தெனாலிராமன் மாதிரி ஒரு ஆள் உருவாக முடிஞ்சது. அதனால நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வேடிக்கை கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான மனிதர், அவரோட புத்திசாலித்தனத்தோட ஆழம், அவர் எப்படி அங்க இயங்கினாருன்னு கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கிறது தான். வெறும் சிரிப்புக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு. அருமை. சரி, அப்போ முதல்ல தெனாலிராமனோட ஆரம்ப காலம் பத்தி பேசலாமா? அவர் பேர்லயே இருக்கு, தெனாலிலிருந்து வந்தவர்னு. ஆந்திரால இருக்கு இப்போ அந்த ஊரு. ஆனா ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து அவ்வளோ பெரிய விஜயநகரத்துக்கு, அதுவும் ராஜா சபை வரைக்கும், அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? எப்படி ஆரம்பிச்சது? நல்ல கேள்வி. நம்ம பார்த்த அந்த காணொலியில அவர் வாழ்க்கையில ஒரு முனிவரை சந்திச்சது ஒரு திருப்பு முனையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சும்மா அதிர்ஷ்டமா அது? அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம். நிறைய கதைகள்ல சொல்ற மாதிரி அவர் சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ ஒரு காளி கோயில் பக்கத்துல தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு முனிவரை பார்த்ததா சொல்றாங்க. அந்த முனிவர் ராமனை பார்த்து, இவன் தோற்றம் எப்படி இருக்கு, ஏழையா இருக்கானேன்னு எல்லாம் பார்க்காம, அவன் பேச்சுல, பார்வையில தெரிஞ்ச அந்த புத்திசாலித்தனம், அந்த திறமைய கண்டுகிட்டார். அதுதான் இங்க முக்கியம். ஓ, அப்போ குருவோட பார்வை ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஆமா, குருனா சும்மா பாடம் சொல்றவர் மட்டும் அல்ல, வழிகாட்டி. திறமைய கண்டுபிடிச்சு அதை சரியான வழியில கொண்டு போறது அவங்க வேலை. சில கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த முனிவர் காளி தரிசனத்துக்கு ராமனுக்கு வழிகாட்டினார்னோ, அந்த அம்மனோட அருளால அவருக்கு பயங்கர நகைச்சுவை உணர்வும் அறிவும் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் புராண கதை மாதிரி இருக்கு. ராமனோட திறமை ஒரு ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்ததா பார்க்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அபாரமா இருந்துச்சு. இது மூலமா திறமைக்கு எவ்வளவு மதிப்பு இருந்துச்சுன்னு தெரியுது. ஒரு குருவோட பார்வை, இல்ல ஒரு ஆதரவாளர், இது ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்த முடியும். அந்த முனிவரோட சந்திப்பு தான் இவரை விஜயநகரம் போக தூண்டி இருக்கணும். சரி, முனிவரோட ஆசையோட விஜயநகரம் வராரு. ஆனா ராஜாவோட சபைக்குள்ள போறது அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. அதுவும் கிருஷ்ணதேவராயர் சபை, அந்த அஷ்டதிக்கஜங்கள், 8 பெரிய புலவர்கள் இருந்த சபை அது. ஆமா, அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள தெனாலிராமன் எப்படி நுழைஞ்சாரு? ஈஸியா போயிட்டாரா? இல்ல, அது அவ்வளோ சுலபமா இருந்திருக்க வாய்ப்பில்ல. நாம பார்த்த காணொளியில கூட சில சவால்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ராஜா உடனே ஏத்துக்கலையா, இல்ல அங்கிருந்தவங்க யாராச்சும் தடுத்தாங்களா? எப்படி தம் புத்தி அங்க நிரூபிச்சாரு? ரொம்ப கரெக்டான கேள்வி இது. அரசவைங்கிறது திறமைசாலிகள் இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அங்க அதிகார போட்டியும் இருக்கும், பொறாமையும் இருக்கும், இல்லையா? ஆமா. இப்போ தெனாலில இருந்து பெரிய பின்னணி எதுவும் இல்லாம ஒரு பையன் அந்த பெரிய சபைக்குள்ள போக முயற்சி பண்ணா, அங்க ஏற்கனவே இருக்கிற பெரிய புலவர்களுக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலா இருந்திருக்கும். கிருஷ்ணதேவராயர் அறிவை மதிக்கிறவர் தான், ஆனா யாரையும் சும்மா பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாரு. தெனாலிராமனுக்கு நிச்சயம் சில சோதனைகள் வந்திருக்கும். ஒருவேளை ராஜாவோட கவனத்தை ஈர்க்கறதுக்கு ஏதாவது தந்திரம் பண்ணியிருக்கலாம். இல்லனா யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விக்கு இவர் பழிச்சுன்னு பதில் சொல்லி ராஜாவா அசத்தி இருக்கலாம். எப்படி உள்ள போனார்னு கரெக்டா தெரியலனாலும் அது அவரோட புத்திசாலித்தனத்தால தான் நடந்திருக்கும். அது மட்டும் உறுதி. நீங்க சொன்ன மாதிரி அந்த அஷ்டதிக்கஜங்கள் அல்லசானி பெத்தன்னா மாதிரி பெரிய ஆளுங்க. ஆமா, அவங்க வெறும் கவிஞர்கள் இல்ல, சாம்ராஜ்யத்தோட அறிவு கருவூலங்கள் மாதிரி. அப்படிப்பட்ட சபையில தெனாலிராமன் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாரு. அதுதான் விகடகவி, நகைச்சுவை புலவர். விகடகவி, இது என்ன மாதிரியான ஒரு பதவி? அதாவது மற்றவங்கெல்லாம் சீரியஸா கவிதை, சாஸ்திரம்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நகைச்சுவை புலவருக்கு என்ன வேலைங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். விகடகவினா வெறும் கோமாளி கிடையாது. அவர் புத்திசாலித்தனமான நகைச்சுவை மூலமா சில சமயம் கஷ்டமான உண்மையை கூட சொல்றவர். ஓ, அப்படிங்களா? ஆமா,
அரசவையில ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும் இல்லையா, அத கொஞ்சம் தளர்த்துறதுக்கும் சில விஷயங்களை நேரடியா சொல்ல முடியாம இருக்கும். அத மறைமுகமா நகைச்சுவையா சொல்லி ராஜாவோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்கும் இந்த விகடகவி பயன்பட்டிருக்கலாம். அப்போ கிருஷ்ணதேவராயர் இத ரசிச்சாரோ? நிச்சயமா. அவர் வெறும் புகழ்ச்சிய மட்டும் விரும்புற ஆள் இல்ல. அவருக்கு உண்மையான ஆலோசனை, வேற வேற பார்வையெல்லாம் தேவைப்பட்டிருக்கும். நகைச்சுவைங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறதோட சில விமர்சனங்களை வைக்கவும், அதிகாரத்துல இருக்கிறவங்கள யோசிக்க வைக்கவும் ஒரு நல்ல வழி. ஒரு நல்ல ராஜாவுக்கு தன்னை சுத்தி உண்மைய சொல்றவங்க வேணும். தெனாலிராமன் அந்த வேலைய நல்லா செஞ்சிருக்காரு. அவரோட காமெடியில எப்பவுமே ஒரு ஷார்ப்பான அறிவு இருக்கும். சரி சரி. அப்போ அவருடைய அந்த புத்திசாலித்தனத்துக்கும் நகைச்சுவைக்கும் சில உதாரணங்கள் பார்க்கலாமா? இங்கதான் இன்னும் சுவாரஸ்யமாகும்னு நினைக்கிறேன். அவர் சும்மா ஜோக் அடிக்கிறவர் மட்டும் இல்ல, பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ராஜாவே சில சமயம் கரெக்ட் பண்ணிருக்காராம். ஆமா. நாம பார்த்த காணொளியில அவரோட அந்த உடனடி பதில் சமயோசிதம் பத்தி சொல்றாங்க. குறிப்பா அந்த ஃபேமஸான கனவு கதை, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எப்படி அவரோட நகைச்சுவை, தந்திரம், தைரியம் எல்லாத்தையும் காட்டுது? ஆமா ஆமா. அந்த கனவு கதை தெனாலிராமனோட கேரக்டரை புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் உதாரணம். அரசபையில தெனாலிராமனோட செல்வாக்கு அதிகமாகறத பார்த்து ராஜகுருவுக்கு பொறாம. அவர் எப்படியாவது மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாரு. ராஜகுரு பெரிய ஆளியா? ஆமா. ஒரு நாள் ராஜகுரு ராஜா கிட்ட போய், ராஜா, நான் நேத்து ராத்திரி ஒரு சூப்பரான கனவு கண்டேன், சொர்க்கத்துக்கே போயிட்டேன்னு பெருமையா சொல்றாரு. உடனே தெனாலிராமன் குறுக்க வந்து, ஆமா ராஜா, நானும் அதே கனவு தான் கண்டேன், நானும் சொர்க்கத்துக்கு போனேன்னு சொல்றாரு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். 2 பேருமா? ஆமா. ராஜகுரு கொஞ்சம் கடுப்பாகி, நீ எப்படி சொர்க்கத்துக்கு வந்தேன்னு கேக்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் ரொம்ப இன்னசென்ட்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு, நான் வரும்போது சொர்க்கவாசல் மூடி இருந்துச்சு. நீங்க ராஜகுரு ஒரு கழுதையோட வாளை பிடிச்சுக்கிட்டு அது பின்னாலேயே சொர்க்கத்துக்குள்ள போறத பார்த்தேன், நானும் அதனால அதே கழுத வாளை பிடிச்சிட்டு உள்ள வந்துட்டேன்னு சொன்னாராம். அடேங்கப்பா, இது ராஜகுருவை எவ்வளோ கோவப்படுத்தியிருக்கோம். ஆனா இதுல நகைச்சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரொம்ப தைரியமான விஷயமாச்சே. ராஜசபையிலே ராஜகுருவையே இப்படி கிண்டல் பண்றது. ஆமா, அதுதான் முக்கியம். இது வெறும் ஜோக் இல்ல, ராஜகுருவோட அந்த கர்வத்துக்கு மேல விழுந்த ஒரு அடி. அதே சமயம் தன்னை காப்பாத்திக்கவும் ஒரு வழி வச்சிருந்தார் பாருங்க. எப்படி? பின்னாடி விளக்கம் கேட்டப்போ, குரு கூட போனா ஸ்வர்க்கம் நிச்சயம், அதனாலதான் அவரை வாழை புடிச்சு போனேன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாருன்னு சில கதைகள் சொல்லுது. இது அவரோட சமயோசித புத்தி. வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ராஜகுருவோட அதிகாரத்தை நேரடியா எதிர்க்கல, ஆனா புத்தியால ஜெயிச்சிட்டாரு. இது அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது தெனாலிராமனுக்கும் ராஜகுருவுக்கும் நடுல நடந்த இந்த மோதல் ஏன் இவ்வளவு தீவிரமா இருந்துச்சு? நாம பார்த்த காணொளியில ராஜகுரு பெரிய ராஜகுருன்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு நிறைய பவர் இருந்திருக்கணுமே. உண்மைதான். ராஜகுருங்கிறவரு ராஜாவுக்கு ஆன்மீக குரு, சில சமயம் அரசியல் ஆலோசகரா கூட இருந்திருப்பார். அவருக்கு பல வருஷ அனுபவம், ராஜ குடும்பத்தோட நெருக்கம் எல்லாம் இருந்திருக்கும். ஒரு மரியாதையும் அதிகாரமும் சபையில இருந்திருக்கும். ஆமா. அப்படி இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ வந்த தெனாலிராமன் தன் புத்தியால வேகமா ராஜாவோட நன்மதிப்பு பெற்று சபையில ஃபேமஸ் ஆகுறது ராஜகுருவுக்கு பிடிக்காம போயிருந்திருக்கலாம். இது ஒரு மாதிரி ஒரு அறிவு சார்ந்த பொறாமையா இருக்கலாம், இல்ல அதிகார போட்டியா கூட இருக்கலாம். ஓஹோ. தெனாலிராமன் செஞ்ச சில தந்திரங்கள், குறிப்பா ராஜகுருவை சங்கடப்படுத்துற மாதிரி இருந்ததெல்லாம், அது சும்மா தனிப்பட்ட தாக்குதலா, இல்ல அரசவை அரசியல்ல தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கவும் சில போலித்தனங்களை அம்பலப்படுத்தவும் அவர் செஞ்ச பிளானா? இது ஒரு முக்கியமான கேள்வி. எப்படி சொல்றீங்க? அதிகார மையங்களுக்குள்ள புத்திசாலித்தனத்தை ஒரு கருவியா வச்சு எப்படி பிரச்சனைகளை சமாளிக்கிறது, தடைகளை தாண்டறதுன்னு தெனாலிராமன் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். அவர் சிஸ்டத்தை எதிர்த்து சண்டை போடல, ஆனா சிஸ்டத்துக்குள்ளேயே தனக்கு ஒரு இடத்தை உருவாக்கிட்டாரு. அந்த கனவு கதை மாதிரி வேற ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? ராஜகுருவா அவர் ஜெயிச்ச மாதிரி அந்த காணொளியில இந்த சண்டை எப்படி முடிஞ்சது? காணொளியில அந்த கனவு சம்பவம் தான் முக்கியமா காட்டப்படுது. அதுவே ஒரு பவர்ஃபுல் உதாரணமா இருக்கு. இது மாதிரி பல கதைகள் இருக்கு, ஆனா காணொளி இத ஹைலைட் பண்ணுது. ராஜகுருவன் நேரடியா தாக்காம நகைச்சுவையால எல்லார் முன்னாடியும் ராஜா முன்னாடியும் அவரை ஒரு மாதிரி சங்கடமான நிலைமைக்கு கொண்டு வரது தெனாலிராமனோட ஸ்டைலா இருந்திருக்கலாம். இது அவரோட தைரியத்தையும் காட்டுது இல்லையா? கண்டிப்பா. நிலைமைய தனக்கு சாதகமா மாத்திக்கிற திறமை. அவர் சும்மா புத்திசாலி இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கூட. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ராஜா கிருஷ்ணதேவராயர் எப்படி பார்த்தாரு? ஒரு பக்கம் ரொம்ப மரியாதைக்குரிய ராஜகுரு, இன்னொரு பக்கம் புதுசா வந்தாலும் பயங்கர புத்திசாலி விசுவாசமான தெனாலிராமன்.
இவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த உரசல் இத ராஜா எப்படி ஹேண்டில் பண்ணாரு? ம் சில சமயம் தெனாலிராமன் செஞ்சது கொஞ்சம் ஓவரா ராஜகுருவை சீன்ற மாதிரி இருந்தப்ப கூட ராஜா ஏன் தெனாலிராமனை சப்போர்ட் பண்ணாரு? இதுதான் கிருஷ்ணதேவராயரோட திறமை. அவரோட அந்த பரந்த மனப்பான்மைக்கு இது ஒரு சாட்சி. அவர் ஒரு ஸ்மார்ட்டான ஆட்சியாளர். ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு பலவிதமான கருத்துக்கள், திறமைகள் வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. ராஜகுருவோட அனுபவம், பாரம்பரிய அறிவு முக்கியம்தான். ஆனா தெனாலிராமன் கொண்டு வந்த அந்த புது பார்வை, உடனடியா பிரச்சனையை தீர்க்கிற திறமை, நகைச்சுவையோட சேர்த்து வர்ற உண்மையான கருத்துக்கள், இதெல்லாம் ராஜாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்போ உண்மைக்கு மதிப்பு கொடுத்திருக்காரு. நிச்சயமா. ஒரு ராஜா தன்னை சுத்தி புகழ மட்டும் பாடுறவங்கள வச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடும். தெனாலிராமன் மாதிரி ஆளுங்க நகைச்சுவை போர்வையில சில கசப்பான உண்மைகளையும் நிர்வாக ஓட்டைகளையும் சுட்டி காட்டியிருக்கலாம். இத ராஜா புரிஞ்சுகிட்டதால தான் ராஜகுருவோட அதிருப்திய கூட பெருசா எடுத்துக்காம தெனாலிராமனோட புத்தியையும் விசுவாசத்தையும் மதிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். திறமையை அங்கீகரிச்சிருக்காரு. ஆமா, அவர் வெறும் பழமைய மட்டும் பார்க்கல, உண்மையான மதிப்பு எங்க இருக்குன்னு பார்த்திருக்காரு. சரி, இவ்ளோ தூரம் பேசுனதுல இருந்து தெனாலிராமனை பத்தி நாம என்ன முடிவுக்கு வரலாம்? அவர் வெறும் ஒரு காமெடியன், கதைகள்ல வர்ற ஒரு ஃபிகர் அப்படிங்கறத தாண்டி அவர் யாரு? நாம பார்த்த காணொளி, நம்மளோட இந்த உரையாடல், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தெனாலிராமன் ஒரு சிக்கலான அரசியல், சமூக சூழல்ல வாழ்ந்திருக்காரு. தன்னோட பயங்கரமான புத்திசாலித்தனம், சமயோசிதம், தைரியம் இதெல்லாம் கருவியா வச்சு தடைகளை தாண்டி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச ஒரு ஆழமான சிந்தனையாளர்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. அவர் வெறும் விகடகவி இல்ல, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மனுஷங்களோட சைக்காலஜி புரிஞ்சவர், அதிகாரத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவர். அப்படியேதான். அவர் சந்திச்ச சவால்கள், குறிப்பா ராஜகுரு மாதிரி அதிகார மையங்களோட மோதினது, அவர் யூஸ் பண்ணின அந்த டெக்னிக்ஸ், அவரோட நகைச்சுவைக்கு பின்னாடி இருந்த அந்த ஆழமான கருத்துக்கள், சில சமய சமுதாய விமர்சனங்கள், இது எல்லாமே அவரை ஒரு சாதாரண கதை ஆளுங்கிறத தாண்டி ஒரு பலமுகம் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று நபரா காட்டுது. அதனாலதான் இன்னைக்கும் அவர் கதைகள். ஆமா, அதனாலதான் பல 100 வருஷம் கழிச்சும் அவரோட கதைகள் சும்மா பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கும் நமக்கு சந்தோஷத்தையும் சிந்தனையையும் சில முக்கியமான லைஃப் லெசன்ஸையும் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அலசல். தெனாலிராமனை ஒரு புது கோணத்துல பார்க்க முடிஞ்சது. நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நாம தெனாலிராமனோட புத்தி, நகைச்சுவை, சமயோசிதம் எல்லாத்தையும் பத்தி பேசணும். ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த காலத்துல ராஜகுரு மாதிரி ஒரு பெரிய சக்திக்கு எதிரா உண்மைய பேச, அது நகைச்சுவையா இருந்தாலும் சரி, இல்ல சில சமயம் குத்தலான விமர்சனங்களை வைக்க அவருக்கு எவ்ளோ மனதைரியம் தேவைப்பட்டிருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அது உண்மைதான். அந்த தைரியம், அதுதான் ஒருவேளை அவரோட புத்தியை விட முக்கியமானதா இருக்கலாம். ஏன்னா புத்தி நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். ஆனா அத சரியான நேரத்துல, சரியான இடத்துல, அதுவும் அதிகாரத்தை எதிர்த்து யூஸ் பண்ற துணிச்சல் சிலர்கிட்ட தான் இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட இந்த நவீன சிக்கலான சமூக அரசியல், ஏன் கம்பெனி சூழல்கள்ல கூட இது மாதிரி நகைச்சுவையோட ஆனா அதே சமயம் ஷார்ப்பா உண்மையை சொல்ற விமர்சனங்களும் அவதானிப்புகளும் எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு அதுக்கு இடம் இருக்கு, அது எப்படி எடுத்துப்பாங்க, இது நீங்க தனியா யோசிக்க வேண்டிய, இன்னும் கொஞ்சம் ஆராய வேண்டிய ஒரு விஷயம்.